வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது பிப்ரவரி மாதத்திற்கான பலன்கள். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப நல்ல நேரம், அவனுக்கு என்னையா அதிர்ஷ்டக்காரன் அப்படின்னு உங்களை பற்றி சொல்கிற அளவுக்கு எல்லாம் சாதகமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் பாருங்கள், 4ஆம் வீட்டில் சுக்கிரன் அவர் ஸ்தான பலத்தில் இருக்கார். 4ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன், புதன் எல்லாம் இருக்காங்க. அதில் செவ்வாய் உச்சம். அப்போ எல்லாம் சிறப்பு தானே. அதுதான் 4ஆம் வீடு. 6ஆம் வீட்டில் ஏற்கனவே சனி இருக்கார். 9ஆம் வீட்டில் குரு பெஸ்ட். 9ஆம் வீட்டில் இருக்கிற குரு அதிர்ஷ்டத்தின் உச்சகட்டம். எல்லாம் நல்லா இருக்கு. சரி, திரிகோணஸ்தானங்கள் நம்ம சொல்கிறது எது தெரியுமா? 1ஆம் வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீடு. 9ல் குரு. சரி, 9க்குடைய புதன் 5ஆம் வீட்டுக்கு போகிறார் 3ஆம் தேதியே, 4ஆம் தேதி பண்ணிக்கணும், 4ஆம் தேதி. 6ஆம் தேதி சுக்கிரன், இன்னொரு ரொம்ப முக்கியமான உங்கள் ராசிக்கு அதிபதியானவர், அவரும் 5ஆம் வீட்டுக்கு வராது. இதெல்லாம் திரிகோணஸ்தானம், வேல்யூ ஜாஸ்தி. ஏற்கனவே அங்கே ராகு இருக்கார். இந்த ஸ்தானத்தை குரு பார்க்குறார். அடுத்து 13ஆம் தேதி சூரியன், அப்புறம் 23ஆம் தேதி செவ்வாய். இப்போ என்ன ஒரு பிரமாதமான விஷயம்னா, நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருது, ரொம்ப சிறப்பான ஒரு காலம், சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல காலத்தை தான் நீங்கள் பார்த்துட்டே வரீங்க. இந்த நல்ல காலம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் உங்களை பற்றி 4 பேர் புகழ்ந்தா அது இன்னும் சிறப்பு இல்லையா? அது போன்ற தன்மையை சொல்கிறது. ரொம்ப தமாஷா சொன்னால் ஒரு காமெடி சீன் வரும். அதில் டேய் என்னை பற்றி உயர்வாக சொல்கிறா அப்படிமா, திடீர்னு ஒரு ஆள் வருங்கால முதல்வரே அப்படிமா, டேய் யார் அது ரொம்ப அதிகமாக கூவுறான் அப்படின்னு கேட்பான். அது மாதிரி அதிகமாக கூவுவாங்க இந்த நேரத்தில் உங்களை பற்றி. அந்த அளவுக்கு புகழ். அதாவது நமக்கு இவ்வளோ புகழ் டிசர்விங்னா கூட அதை விட ஒரு படி கூடவே உங்களை பற்றி புகழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு புகழும் செல்வாக்கும் மிகுந்த காலம். அப்போது எப்போவுமே ஒரு உயர்வை நம்ம அடையணும்னா நம்மை பற்றி ஒரு 4 பேர் நம்மளை பற்றி ஓஹோ ஆஹான்னு சொல்லணும். அப்போ தான் உங்கள் பொசிஷன் மேலே போகும். இன்றைக்கி நிறையா பாலிட்டிஷியனோட தந்திரமே அதான். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவனுக்குன்னு ஒரு கும்பல் வச்சுருப்பான். அது ஒன்றும் பெருசாக ஒரு 10,000 பேர் இருக்கான்னு வைங்க. இந்த 10,000 பேர் தலைவர் வாழ்க அது இதுன்னு ஒரு பெரிய கும்பல் கூட்டின்னு வந்தால் விரும்புகிறோம் பெரிய ஆள் போல இருக்கு, மொத்தமே அவ்வளோதான். இது மாதிரி அது தேவை. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. இது அழைத்து வந்த கூட்டம் அல்ல, தானாக சேர்ந்த கூட்டம். அப்படி தான் இருக்குது. அப்போ ரொம்ப அற்புதமான காலம். மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் நடத்தி காட்டக்கூடிய காலம். உங்களுடைய பெயர் உச்சத்தில் இருக்கும், புகழ் உச்சத்தில் இருக்கு. அது நீங்கள் விரும்பாலும் விரும்பாட்டாலும் நடக்கும். ஏன் அது போன்ற ஒரு காலத்தை பற்றி பேசுகிறது இந்த மாதம். மிக மிக சிறப்பான காலம், மிகப்பெரிய உயர்வுகளை தரக்கூடிய காலம். இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். கல்யாணம் எஸ் நடக்கும், குழந்தை பாக்கியம் எஸ் கிடைக்கும், புதுசாக வீடு வாங்கணும், சொத்துக்கள் வாங்கணும் எஸ் நடக்கும். எல்லாத்துக்கும் எஸ் தான். ஏன்னா எல்லா கிரகமும் போயிட்டு 9லேயும் 5லேயும் உட்காந்துருக்கு. இப்போ தெய்வ கடாட்சம், பூர்வ புண்ணிய பலன்கள், இப்படியெல்லாம் சொல்லுற மாதிரியான ஒரு அருமையான காலம். தசாபுக்திகள் மட்டும் சிறப்பாக இருக்குன்னு வைங்க, உச்சத்துக்கு உச்சத்தை தொடலாம். உச்சத்துக்கு மேலே ஒரு உச்சம் தான் அதே தொட முடியும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, மாஸ் மீடியா அப்படி இருந்தாலும் பிரமாதம், இல்லை பாலிட்டிக்ஸில் இருந்தாலும் நம்ம இருக்கிற லெவலுக்கு மேலே நம்ம ஆஸ்பயர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். அப்படிப்பட்ட உயர்வான ஒரு காலமாக இது உங்களுக்கு அமைகிறது. இந்த மாதம் சிறப்பான மாதம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1
gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.